んじゃないかルールなんて。நீங்கள் வெறித்தனமான ஃபைட்டிங் சீன்ஸ் இருக்க அனிமையை தேடிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. ஏன்னா இந்த அனிமி கேன்கன் அசுராவுக்கு ஈக்குவலான வெறித்தனமான ஃபைட்டிங் சீன்ஸ் இருக்க ஒரு பெஸ்ட் அனிமி. ஸோ நோ மோர் டாக்கிங், லெட்ஸ் கெட் இன் டு த ஷோ. ரோல் இன்ட்ரோ. எல்லா தமிழ் அனிமி ஃபேன்ஸுக்கும் வணக்கம். நீங்கள் அனிமி ஃபேன் அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வரப்போகிற வீக்ஸில் நிறையா அனிமிக்கு தமிழ் ரிவ்யூஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இந்த வெறித்தனமான ஃபைட்டிங் சீன்ஸ் இருக்க அனிமி பேர் பாக்கி 2018. ஒரிஜினலாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனது 2018. 2 சீசன் இருக்குது. ஸோ பயங்கரமான ஹிட்டு கொடுத்துச்சு. இதுக்குள்ளே நம்ம பார்க்குறக்கு முன்னாடி இதோட ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரிஞ்சிட்டா தான் இது எந்த மாதிரியான ஒரு அனிமி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி என்னதுன்னா 1990s டைமில் பாக்கி அப்படின்னு ஒரு நல்ல மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த ஒரு அனிமேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட ஃபாலோ அப் தான் இவ்வளோ வருஷம் கழித்து 2018 கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினலாக இதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஹிட் இது. ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்டோரி லைன் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். 90s ஒரிஜினலாக ரிலீஸ் ஆனால் பாக்கியில் நிறையா மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட், ஃபைட்டிங்ஸ், டோர்னமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரியான காம்பனண்ட்ஸை தான் இந்த பாக்கிலையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. பேசிக்காக வேர்ல்டில் இருக்க மிகப்பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸ், அப்புறமா மற்ற ஆர்ட்ஸ் தெரிஞ்ச மிகப்பெரிய ஃபைட்டர்ஸ் எல்லாருமே கிளம்பி டோக்கியோவுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய லெவலில் அண்டர் கிரவுண்ட் டோர்னமெண்ட் நடக்குது. இந்த டோர்னமெண்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. கதை கேட்கும்போது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. சீசனோட ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் வரைக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது, யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா நிறைய அனிமியில் ஸ்டார்டிங் நல்லாயிருக்கும், ரொம்ப த்ரில்லிங்காக ஆரம்பிப்பாங்க. ஆனால் இங்கே ஸ்டோரி போக போக நடுவில் ஏதாவது தப்பாக பண்ணிடுவாங்க. ஸோ அனிமி ஃபெயிலியர் ஆகிரும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த அனிமியில் ஃபஸ்ட் எபிசோடில் எந்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங்கை கொடுத்தாங்களோ அதே ஒரு த்ரில்லிங்கோட ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எபிசோடில் ஒரு 5 மிகப்பெரிய வேர்ல்டுலேயே ஸ்ட்ராங்கான ஹியூமன்ஸ், டெத் ரோவில் இருக்க ஹியூமன்ஸ். டெத் ரோனா அவங்க ஆல்ரெடி டோட்டலாக ஏதோ ஒன்று பெருசாக தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால ஃபுல் 24/7 லாக்டவுனில் ஜெயிலில் இருக்க ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ப்ரொடெக்ஷனில் இருக்க 5 பேர் ஜெயிலில் இருந்து உடச்சிக்கிட்டு எல்லாருமே ஒரே டைமில் டோக்கியோவுக்கு கிளம்பி போகிறாங்க. அதுவும் கிளம்பி போகும்போது டோக்கியோவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் அப்படியே எழுதிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்டென்ஸாக தான் இந்த ஃபஸ்ட் எபிசோடே ஆரம்பிக்குது. இந்த 5 பேரில் ஒருத்தர் ஒரு சப்மரைனில் கடலுக்கு அடியில் இருக்கார். அந்த சப்மரைன் தான் ஒரு ஜெயில் பேசிக்காக. ஸோ சப்மரைன்லேருந்து உடச்சிட்டு வெளியில் ஸ்கூபா டைவிங் சூட் கூட கிடையாது, அப்படியே எதுவுமே இல்லாமல் சப்மரைனை உடச்சிட்டு வெளியில் அப்படியே டோக்கியோவுக்கு கிளம்பி போவார். ஸோ எல்லாமே ஒரு சூப்பர் ஹியூமன் லெவலுக்கு அப்படியே காமிச்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இங்கே ட்ராகன் பால்ஸிலாம் பார்த்துருப்போம். ஸோ அவங்கெல்லாம் ஒரு ஏலியன் லெவல் லுக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு பறப்பாங்க, ஹேர் கலர் மாறும், ஒவ்வொரு லெவலுக்கும் அவங்க பாடி மாஸ் மாறும். பட் அந்த மாதிரி இல்லாமல் இவங்க கொஞ்சம் ஒரிஜினலாகவே ஒரு ஹியூமன் ஹோல் லைஃப்பை டிவோட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி ஒரு பெரிய பில்டர் ஆகியிருந்தால் எந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு எந்த மாதிரியான லிமிட்ஸ் இருக்கும் அவங்க பாடிக்கு, அந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே இதில் காமிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இன்டென்ஸ் ஃபைட்டிங் சீன்ஸ் இருக்க ஒரு அனிமி இது. எல்லா எபிசோட்லேயுமே கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஃபைட் சீனாவது இருக்கும். எல்லாமே ஃபுல்லாக வெறித்தனமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே ரத்தம் செதறது, எலும்பு நொறுங்கிறது. ஸோ சில ஃபைட் சீன்ஸில் டைரெக்டாக ஸ்கல்லையே உடைக்கிற மாதிரியான சீன்ஸ் கூட இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்டென்ஸ் பண்ணி இந்த அனிமியை அப்படியே காமிச்சிருக்காங்க. இந்த மற்ற அனிமிலாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் பால்ஸு அப்புறமா இந்த மற்ற ஃபைட்டிங் அனிமேஸ்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருப்பாங்க, டைரெக்டாக அப்படியே செதற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி கிடையாது. உண்மையாகவே ஹியூமன்ஸ்
ஃபுல் பாடி டெவலப் பண்ணி டிவோட் பண்ணி ஃபைட்டிங் பண்ணி அதை வந்து சென்சார் பண்ணாமல் அப்படியே காமிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த அனிமி. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 18+க்கான ஒரு அனிமின்னு கூட சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்களாம் அதை பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக அப்படியே ஃபைட்டிங்கை அன்சென்சார் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஃபைட்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படியே அனிமேஷன் ஸ்டைல் பற்றியும் பார்க்கலாம். 90s ரிலீஸ் ஆன ஒரிஜினல் அனிமி வந்து ஃபுல்லாக ஒரு 2D லுக் தான் இருக்கும், நார்மலாக இருந்துச்சு. ஆனால் இப்போது ரிலீஸ் ஆன 2018 வெர்ஷன் வந்து கொஞ்சம் 3D எஃபெக்டையும் சில இடங்களில் காமிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு அனிமி ஃபேன்ஸுக்கு 3D அப்படின்னு சொன்னாலே பிடிக்காது. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி சொதப்பியிருப்பாங்க. பட் இதில் அந்த மாதிரி கிடையாது. 3D வந்து சில ஃபைட் சீன்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா இடங்கள்லையும் கிடையாது. பார்க்குறக்கு இந்த அனிமி வந்து ஒரு நல்ல லுக்கு தான் கொடுத்துருக்கு. சில சீன்ஸ் மட்டும்தான் 3Dயாக இருக்கும், அதை தவிர மற்ற எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த கென்கன் அசுராலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அது வந்து ஃபுல்லாகவே 3D லுக்கு கொடுத்து ஒரு அட்வான்ஸாக கொண்டு போக நினச்சாங்க. ஆனால் அந்த மாதிரி நினச்சி கொஞ்சம் சொதப்பிருச்சு. பட் இதில் அந்த மாதிரி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்ஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமேஷனோட ஸ்ட்ராங் அண்ட் வீக்னஸ் பாயிண்ட்டையும் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸ்ட்ராங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேசிக்ஸ் இருக்குது. 2018 வந்த இந்த சீசனில் இவங்க 90s என்ன பண்ணாங்களோ அதையே கொஞ்சம் அட்வான்ஸாக போய் இந்த டைம் பண்ணியிருக்காங்க. வேறு நாட்டில் வேறு ஸ்டைல் ஃபைட்டிங்ஸ் கற்றுக்கிட்ட நிறைய பேர் இதில் வந்திருக்காங்க. நிறையா வித்தியாசமான ஸ்டைல்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்கு. ஒரு அடுத்து என்ன நடக்கும், யார் ஜெயிப்பாங்க, இவருக்கு ஒரு வேளை வித்தியாசமாக தான் ஒரு ட்ரிக் தெரிஞ்சு இவர் எஸ்கேப் ஆகிடுவாரா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. விதவிதமான ஃபைட்டிங்ஸ் தெரிஞ்ச வேறு மாதிரியான ட்ரைனிங்ஸ் பண்ணி வந்திருக்க நிறையா பேர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு ஃபைட்டிங்கை இவங்க கொடுக்க நினச்சிருக்காங்க ஆடியன்ஸுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தில் பர்ஃபெக்டாக தான் போயிருக்காங்க. ஒரு பர்ஃபெக்டான ஃபைட்டிங் பேஸ்டு அனிமி. இதோட வீக்னஸ் பார்த்துட்டிங்கன்னா இது ஸ்டோரியில் கொஞ்சம் அங்கங்கே தடுமாறி இருக்காங்க. ஸோ எந்த மாதிரினா மெயின் கேரக்டர் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ட்ராகன் பால்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வெஜிட்டா வந்து ஒரு வில்லனாக இருந்துட்டு அப்படியே நல்லவராக மாறியிருப்பார். அந்த ஒரு கேரக்டர் அப்படியே டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதே கோகு வந்து அவரும் ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு கேரக்டர்லேருந்து ஒரு அப்பா கேரக்டர் மாறினார். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டராக மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டராக மாற்றிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஹீரோவாக இருக்க பாக்கி ஒரு டீனேஜ் பையன், ஒரு 17 இயர்ஸ் தான் ஆகுது. அந்த டைம்லேயே ஒரு மிகப்பெரிய பாக்ஸர் லெவலுக்கு, ஒரு ஃபைட்டர் லெவலுக்கு அவர் வந்துட்டார். அவருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும், மற்ற ஆர்ட்ஸும் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபைட்டராக இருக்கார். ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டராக மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நிறைய சீன்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லவ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. அந்த மாதிரி சீன்ஸில் இவர் வந்து விளையாட்டுத்தனமாக சில விஷயம் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயம்லாம் கொஞ்சம் வந்து செட் ஆகலை இந்த கேரக்டருக்கு. அதே மாதிரி ஃபேன் சர்வீஸும் கொஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பாக்கி சீரீஸ்க்கு இந்த மாதிரியான ஃபேன் சர்வீஸ்லாம் ஆக்சுவலாக தேவையில்லாத ஒரு விஷயந்தான். ஏன்னா ஃபைட்டிங்காக ஆல்ரெடி எல்லாருமே இதை பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபேன் சர்வீஸ் பண்ணி தான் இந்த அனிமி சீரீஸை ஃபேமஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. அது ஒரு வீக் பாயிண்ட். அதே மாதிரி லாஜிக் இல்லாத விஷயங்கள் கூட சில இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட்டு வந்து ஃபைட்டிங் சீன்ஸில் ரொம்ப டூ மச்சாக அப்படியே வெளியில் வருது. ஏதோ ஒரு அன்லிமிட்டட் பிளட் சப்ளை இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பாசிபிள் கிடையாது, அன்நேச்சுரலாக இருக்குது ரொம்ப. ஸோ இதை தவிர பேசிக்காக பெருசாக எதுவும் கிடையாது. ஒரு நல்ல அனிமி தான், கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு 10க்கு 8 கொடுக்கலாம் கண்டிப்பாக. சில லாஜிக் இல்லாத சீன்ஸ் இருக்குது, அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமி. 10க்கு 8 கொடுக்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். கென்கன் அசுராவுக்கு ஈக்குவலான, அதை அப்படி கூட சொல்ல முடியாது, கென்கன் அசுராவோட பெட்டரான ஒரு அனிமின்னு கூட சொல்லலாம். ஒரு கம்பேரிட்டிவ் ஒரு ரிவ்யூ கூட கொஞ்ச நாள் கழிச்சு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓவராலாக இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்டிங் அனிமி எவர். இப்போ கூட ஒரு புது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸு. கொஞ்சம் மந்த்ஸில் இதோட கண்டினியூவேஷனாக அடுத்த சீசனாக அப்லோட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் இந்த அனிமி பார்க்குறது ஒரு குட் திங். ஸோ எஸ், போய் அனிமி செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா தமிழ் அனிமி ரிவ்யூஸ் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ. பாய் பாய்.